ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான மீ சீரீஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்களை என்னால் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இந்த அனிமே பார்த்தவங்களுக்கு நான் ஏன் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோ அவன் டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு இப்போ அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு இருக்கான். ஷீனிஸோ காணும் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் வருத்தப்படவோ கவலைப்படாதீங்க, அவனுக்கு எதுவாகாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க டீச்சர் சமாதானப்படுத்துறான். நம்ம ஹீரோ மேலே அவங்க டீச்சர் அப்படியே படுத்து தூங்கிருந்தாங்க. இவங்க கிட்ட மட்டும் நம்ம நல்ல விதமாக நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி யோகி கேட்கவும், இவங்க எனக்கு டீச்சராக இருந்தப்போ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உட்காந்து தூங்கிட்டு வர வேண்டிய இடம் அப்படின்னு யோகி சொல்லவோ, ஆனால் அப்படி பார்த்தா நான் பின்னாடி உட்காந்துருக்கேன்ப்பா, நெக்ஸ்ட் டைம் நான் தான் முன்னாடி உட்காருவேன் அப்படின்னு சொல்லி ஷியா நம்ம ஹீரோக்கு கார் ஓட்டுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாருமே லொகேஷனுக்கு வந்துருந்தாங்க. ஃபிளையிங் ட்ரோன்ஸ் மாதிரி சில விஷயங்களை நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்குள்ள அனுப்பி வைக்கிறான். அது என்னதுன்னு சைக்கோ கேட்கவோ, அது கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இருக்கிற ட்ரோன்ஸ் மாதிரி தான். கிராவிட்டி மேஜிக் அது மேல யூஸ் பண்ணி இருக்கிறதுனால அது பறக்கும். அதுல இருக்கிற மேஜிக் ஸ்டோனும் என் கண்ணில் இருக்கிற ஸ்டோனும் கனெக்ட் இருக்கு. ஸோ அதுங்க பாக்குறத என்னாலயோ பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், எரிஞ்சு போன நிலையில சில ஷீல்டு அண்ட் ஆர்மர் இருக்கு, அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் பாக்குறாங்க. பக்கத்துல ஏதாவது தடயம் கிடைக்க நம்ம ஹீரோ போய் பார்த்தா சில பெரிய கால் தடங்கள் இருக்கு. இது ஏதோ ஒரு டேஞ்சரஸான மான்ஸ்டர் குள்ளதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோகி சொல்லவும், நான் சில ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன் இந்த இடத்துல ஏதோ மான்ஸ்டர் தங்கி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி லோக்கா சொல்றா. நம்ம ஹீரோனோட ட்ரோன்ஸ் வச்சு அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லா தேடி பார்க்கறான். இந்த இடத்துல ஒரு லைஃப் ஃபார்ம் இருக்கிறது எனக்கு தெரியுது, அண்ட் அது ஒரு ஹியூமன் தான். அது இருக்கிற லொகேஷன் இந்த அருவிக்கு பின்னாடி. யோகி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இப்ப யோகி வந்துட்டு அந்த அருவியவே ரெண்டா பழந்து வழியை கிரியேட் பண்றா. எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்படுதாங்க. அந்த பணக்காரனோட பையன் அந்த இடத்துல தான் இருக்கான். நம்ம ஹீரோ அவனை கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஹீரோ போயிட்டு தூங்கிட்டு இருக்கான். அவன் நெத்திலே ஒரு சுண்டு சுண்டப்போ ஆத்தாடி அப்படின்னு சொல்லி அவன் எந்திக்கிறான். டேய் உன்னோட பேர் வில்லன் கேட்கவும், ஆமா உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அட்வென்ச்சர் கில்டோட ஹெட் தான் உன்னை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் வாழவே தகுதி இல்லாதவன், அந்த மான்ஸ்டர் ரொம்பவும் பயங்கரமா இருந்துச்சு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க, அது ரொம்பவும் கொடூரமா இருந்தது, அவங்களை காப்பாத்த நான் எதுவுமே பண்ணல, கோல மாதிரி இருக்கேன், நல்லா உயிர் வாழ தகுதி இல்லாதவன் அப்படின்னு நம்ம புலம்பவும், நம்ம ஹீரோ டென்ஷனாகி அவன் சட்டையை பிடிக்கவும் மிஸ் சைக்கோ வந்துட்டு வேண்டாங்கிற மாதிரி தடுக்க போறாங்க. ஆனா யோகி வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டீச்சரை தடுத்துருதா. எல்லாருமே சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட வச்சுதான் உயிர் வாழ்றோம், நீ உயிர் பழச்சிருக்கனா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், அது என்னங்கிறத யோசி, உன் கண்ணு முன்னாடி இறந்து போனவங்க அவங்களோட வாழ்க்கையவும் நீ சேர்த்து அவங்களுக்காக வாழ கத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை திட்டே போய் இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு பிளாக் டிராகன் வருது. அண்ட் அந்த டிராகன் வில் அப்படிங்கிற அந்த பையனை தான் டைரக்டா அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அவனை காப்பாத்துறான். அந்த டிராகன் பாக்குறதுக்கே செம பயங்கரமா இருக்கு. இப்ப டிராகன் வந்துட்டு நெருப்ப கக்கலான்னு போகவும் டக்குன்னு நம்ம ஹீரோனோட ரிங்கை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஷீல்டு அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். அந்த ஷீல்டை வச்சு நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணி மத்த எல்லாரையும் காப்பாத்துறான். யோயும் ஷியாவும் வேற பக்கமா ஓடி அந்த டிராகனை அட்டாக் பண்ணலான்னு போறாங்க. நாகமோ அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி லோகா வந்து நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றா. அந்த டிராகன் கண்டினியூஸா ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஹீரோ வழியோ தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப யோயோ ஒரு பெரிய ஃபயர் பாலை கிரியேட் பண்ணி அந்த டிராகனோட தலையிலேயே போடுதா. ஷியா அவளோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அந்த ஹேமரை வச்சு அந்த டிராகனை அட்டாக் பண்றா. அவ்வளவுதான், அந்த டிராகன் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் அந்த டிராகன் உயிரோட தான் இருக்கு. அந்த டிராகன் டக்குன்னு வந்துட்டு யோயை அட்டாக் பண்ணுவோம், யோயி தப்பிச்சிருதா. ஷியாவை அட்டாக் பண்ணுவோம், ஷியா அதுகிட்ட இருந்து தப்பிச்சா அதை திரும்ப அட்டாக் பண்ணலான்னு போனா அதோட வாழை வச்சு ஷியாவை அட்டாக் பண்ணி ஷியாவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருது. நம்ம ஹீரோ அதை ஃபேஸ்லயே ஷூட் பண்ணி அதை கீழே விழ வைக்கிறான். அந்த டிராகன் வில்லையே திரும்பவும் அட்டாக் பண்ணுது. டக்குன்னு யோயி போய் ப்ரொடெக்ட் பண்றா. நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கிளாஸ்மேட்ஸ் அட்டாக் பண்றாங்க. ஆனா அந்த டிராகன் மேல கூட அது படல. மிஸ் சைக்கோ எல்லாரும் யோயி பின்னாடி போய் நில்லுங்க, யோயி அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணு, இங்க என் வழியில குறுக்க தான் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டிராகன் கூட நான் தனியாவே சண்டை போட்டுக்கிடுவேன்னு சொல்றான். நகுமாவால தனியா சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த டஞ்சன்ல கிரியேட் பண்ண அந்த வெப்பன் எடுக்கிறான். அந்த டிராகன் பிரத்துக்கு ஈக்குவலா நம்ம ஹீரோவோட வெப்பனும் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் ஆகும். அந்த டிராகன் கீழே விழுந்துருது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த டிராகனை கையாலேயே பஞ்ச் பண்ணி அது மேல பாம தூக்கி போடுதான். திரும்பவும் அந்த டிராகன் அட்டாக் பண்ண போறப்போ அது மூஞ்சிலேயே ஷூட் பண்ணி அது மேல திரும்பவும் பாம தூக்கி போடுறான். நாகுமா வேற லெவல் பண்றானே அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியமா பார்க்காங்க. அந்த டிராகனை பஞ்ச் பண்ணி மேல பறக்க விட்டு இப்ப அது கீழே விழுந்த உடனே ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி அந்த டிராகனை அப்படியே லாக் பண்ணி வைக்கிறான். அது எந்திக்க முடியாத லெவலுக்கு கட்டி போடுறான். ஆனா அதையும் மீறிட்டு அந்த டிராகன் வெளியே வந்துருது. நம்ம ஹீரோ ஷியா அப்படின்னு சொல்லவோ இப்ப ஷியா வந்துட்டு அதோட மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச பண்றா. அதே சேம் டைமிங்ல அது தலையிலேயே ஹேமரை வச்சு ஒரு அடி அடிக்கவும் அவ்வளவுதான், அந்த டிராகன் மயங்கி அப்படியே கீழே விழுந்துருது. இது உண்மையிலேயே ரொம்ப டஃபா இருந்துச்சு அப்படின்னு ஷியா சொல்றா. ஹே யோயி ஷியா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, டிராகனோட உடம்பு ஃபுல்லா ஸ்கேல்ஸ் இருக்கிறதுனால அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஈவன் தூங்கிட்டு இருக்கிற டிராகனை நம்ம எவ்வளவுதான் அடிச்சாலும் அது எந்திக்கவே செய்யாது. ஆனா ஒரு இடத்துல போய் அட்டாக் பண்ணா நடக்கிற சீனே வேற அப்படின்னு சொல்லி ஒரு ராட் எடுத்து அந்த டிராகனோட பின்னாடி போய் நம்ம ஹீரோ குத்தவும், என்ன பண்ற, இதை வெளியே எடுத்துறது என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் வழியில கத்துது. நம்ம ஹீரோ இன்னும் அதை உள்ள தள்ளுறான். எதுக்காக நீ வில்ல அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட அந்த டிராகனோட உடம்புக்குள்ள இன்னும் அந்த ராடை இறக்குறான். வேண்டாம் ப்ளீஸ், அதை இன்னும் உள்ள இறக்கிக்கிட்டே இருக்காத, நான் வேணும்னே அப்படி பண்ணல, ஒருத்தன் என்ன இப்படி பண்ண வச்சுட்டான் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவோ, என்ன பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம ஹீரோ அந்த ராடை உள்ள இறக்குறான். நான் உண்மையதான் சொல்றேன், நான் ஒரு டிராகன் பாண்ட் ரேஸை சேர்ந்தவா அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுது. நம்ம ஹீரோ அதை இன்னும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த டிராகனும் வழியில கத்துக்கிட்டே இருக்கு.
வேற வேர்ல்டுல இருந்து இந்த உலகத்துக்கு ஹீரோ சமன் பண்ணப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் அவங்கள பார்க்கலாமேன்னு சொல்லி என் ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி ஒரு மவுண்டெயின்ல குட்டி தூக்கத்தை போடலாமே அப்படின்னு சொல்லி தூங்குனேன். பிளாக் கலர் ரோப் போட்டுருக்க ஒருத்தன் வந்து என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வில்லையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் மட்டும் அட்டாக் பண்ற மாதிரி என் மேல மேஜிக்க போட்டுட்டான். அதனாலதான் நான் அவங்கள அட்டாக் பண்ண அவன் தான் என்ன மைண்ட் கண்ட்ரோல் பண்ணா அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவும், ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து அவன் மேல அந்த மேஜிக்கை ஆக்டிவேட் பண்ணிருக்கான். நீயும் ஒரு நாள் ஃபுல்லா தூங்கிட்டு இருக்க, இந்த கதையை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, நீ தப்பிக்கிறதுக்காக போய் சொல்ற, என் ஃப்ரெண்ட்ஸை நீ கொலை பண்ணதுக்கு நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வில்லுங்கிற பையன் சொல்றான். நான் ஒரு டிராகன் பானை சேர்ந்தவா, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லவோ, இல்ல நீ பொய் சொல்றன்னு அந்த பையன் சொல்ல வரவோ, இல்ல அவ சொல்றது உண்மைதான். டிராகன் பான் ரேஸ் சேர்ந்தவங்க எப்போ பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க ரொம்பவும் நோபலானவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது போக பொய் சொல்றவங்களோட கண்ணு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், இவா பொய் சொல்லல அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா. இந்த காலத்திலயும் டிராகன் பானை பத்தி தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் கேட்கவும், நான் ஒரு வேம்பயர் 300 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ரேஸை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் இவா கொண்டிருக்கா, என்னால மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வில் சொல்லவும், நீ சொல்றதும் கரெக்ட் தான், என்னதான் நான் மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்தாலும் நான் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ணிருக்கேன், அதுக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிடுறேன். ஆனா என்னோட தண்டனையை தள்ளி போடுங்க, அந்த பிளாக் கலர் ரோப் போட்டுருக்கவன் இன்னும் வெளியே தான் சுத்திட்டு இருக்கான், அவனை நான் ஃபர்ஸ்ட் தடுக்கணும் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவும், ஆனா நீ எனக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை கொடுத்துட்ட, நான் உன்னை ஈஸியா விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை குத்தலான்னு போகவும், ஹாஜிமே நீ அவளை கொல்ல போறியான்னு கேட்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோ நிப்பாட்டுறான். இன்னசென்ட் ஆனவங்க யாரையோ கொல்லக்கூடாதுன்னு தானே நீ நினைக்கிற, அது போக அந்த பிளாக் கலர் ரோப் போட்டுறவன் தான் இவளை கண்ட்ரோல் பண்ணிருக்கான், அவன் இன்னும் வெளியே தானே சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு யோகி கேட்கவும், சரி நான் இவளை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட மான பவர் ரொம்பவும் கம்மியாகிட்டே வருது, சீக்கிரமா அந்த ராட வெளியே எடுக்கிறீங்களா, ஏன்னா நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு அழகான பொண்ணா மாறுவேன், அப்போ இந்த ராடியா உடம்புக்குள்ள இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவோ, சரி நம்ம ஹீரோவை வெளியே எடுக்கிறான். வெளியே எடுக்கும்போது அந்த டிராகன் கொஞ்சம் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு. அது கத்துற சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோ இன்னும் இரிட்டேட் ஆகுதான், டப்புன்னு அதை புடுங்கி தூர போடுறான். இப்போ அந்த டிராகன் வந்துட்டு ஒரு அழகான பொண்ணா மாறுது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனாலும் இது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா அந்த பிளாக் கலர் ரோப் போட்டுருக்கவன் அவன் 10,000 மான்ஸ்டர்ஸ் கூட்டிட்டு சிட்டிக்குள்ள போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு வா சொல்லவும், ஆனா அவன் எதுக்காக சிட்டிக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட ட்ரோன்ஸை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். 10,000 இல்ல கிட்டத்தட்ட 50 இல்ல 60,000 மான்ஸ்டர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதுங்க போறத பார்க்கும்போது இன்னொரு 2 நாள்ல நம்ம இருந்த அந்த வில்லேஜ் அதை ரீச் பண்ணிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 60,000 மான்ஸ்டர்ஸா எப்படி நம்ம அதை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் யோசிக்கவும், ஹாஜிமே இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு அவரால் ஏதாச்சும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அந்த வில் பையன் சொல்லவோ, என்கிட்ட எல்லாம் கேட்காதீங்க, இந்த வில்ல கூட்டிட்டு போறது மட்டும் தான் என்னோட வேலை, நான் இப்ப அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த டிராகன் சொன்ன மாதிரி பிளாக் கலர் ரோப் போட்டவன் இருக்கானு கேட்கவோ, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். மான்ஸ்டர் தடுக்கணும்னா தாராளமா நீங்க இங்க இருந்து போலாம், பட் அந்த வில்லேஜுக்கு யாராச்சும் இன்ஃபார்ம் பண்ணணும், சோ நீங்க என் கூட வரதா இருந்தா இப்பவே வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட மானா கம்மி ஆயிடுச்சு, நீங்க அட்டாக் பண்ணதுல என்னால நடக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது. அந்த டிராகன் பொண்ணு கொஞ்சம் ஓவர் சீன் போடுறா, உங்களால தான் என்னால இப்ப நடக்க முடியல, நீங்க தான் என்ன தூக்கிட்டு போகணும் அப்படின்னு அவ சொல்லவும், நம்ம ஹீரோ இன்னும் செம டென்ஷன் ஆகுறான். போயிட்டு அவ காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். ஓ இது கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் அவ கத்தவும் நம்ம ஹீரோ இன்னும் செம டென்ஷன் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பிளாக் கலர்ல ஹூடிஸ் அதாவது ரோப் மாதிரி போட்டுருக்க ஒருத்தன் எதுக்காக அந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ணி வில்லுங்கிற பையனை அட்டாக் பண்ணணும். 60,000 மான்ஸ்டர்ஸ் இப்ப அந்த வில்லேஜ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த வில்லேஜ்ல செக்யூரிட்டிஸ் அட்வென்ச்சரஸ் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. அப்படியே ஒருவேளை இருந்தாலுமே கூட அவங்க யாராலையோ 60,000 மான்ஸ்டர்ஸை சமாளிக்க முடியாது. நம்ம ஹீரோவும் இங்க இருந்து அந்த வில்லேஜுக்கு போகணும். அண்ட் இன்னொரு 2 நாளுக்குள்ள அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமும் அந்த வில்லேஜுக்கு போயிடும். அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி அந்த 60,000 மான்ஸ்டர்ஸை தடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.